ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். உங்களுடைய ராசி பலன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதில்லை. அப்படி அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ அனைவருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கலாம் நண்பர்களே. இப்போ இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. இன்றைய தினம்தான் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க உகந்த நாள். மேலும் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். மேலும் இன்றைய தினம் சனிக்கிழமைங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் நண்பர்களே. இன்றைய தினம் மொஹரம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. அனைவருக்குமே எனது மொஹரம் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். திருமண நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பது ஒரு லக்கான ஒரு யோகமான அமைப்புன்னு சொல்லலாங்க. மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய சொத்துக்களை நீங்கள் இப்பொழுது விற்த்தீங்க அப்படின்னா அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் பழைய சொத்துக்கள் எல்லாமே அதிகமான லாபத்திற்கு நீங்கள் விற்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சொத்து இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான அற்புதமான நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூட இன்னைக்கு நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பழகுவீங்க. நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க. ஈகோ இருக்காது. நல்ல ஒரு சூப்பரான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது. எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வதன் மூலமாகவும் இருக்கு. வியாபாரத்துல புதிய புதிய யுக்திகளை, புதிய புதிய அணுகுமுறைகளை நீங்கள் இன்றைய தினம் கையாண்டு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். செய்யக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை இன்னைக்கு வாரி வாரி தர காத்திருக்குங்க. எனவே நிறைய முயற்சிகளை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா படியே போற போக்கில் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா திடீர்னு ஒன்று கிளிக் ஆகி உங்களுக்கு பெரிய லாபகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். எனவே வித்தியாசமாக யோசிச்சு புதிய அணுகுமுறைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணி வியாபாரத்தில் அதிகமான பலன்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அதற்காக ஒரு நாள் இன்றைய தினம் சொத்தை பிரிக்கணும், பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே. நிறைய பெருமைமிக்க தருணங்கள், உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய வகையில் கெத்தான தருணங்கள் இன்னைக்கு நிறைய அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய மாமனார் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ இன்னைக்கு உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அது உங்களுக்கு கிடைக்கும். எனவே மாமனார் ஒத்துழைப்பு மூலமாக அதிகமான நிம்மதி பெருகும் நண்பர்களே. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு மன தெளிவான சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கிறது. உங்க வீட்டை இடம் மாற்றலாம் அல்லது அலுவலக பணிகளை இடம் மாற்றலாமா அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில கான்ட்ராக்ட் உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். சில ஒப்பந்தங்கள் உங்க கைக்கு கிடைக்கிறதுல லேட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான தாமதமான நிலைகள் எல்லாமே இப்பொழுது மாறி உங்களுக்கு தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. மன தெளிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். காரிய வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாருங்க, ஆடி மாதம் முழுக்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் அதிகமான சக்சஸ் கிடைக்கும். நிறைய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் எழுதி வைத்துக்கோங்க. நோட்ல எழுதி வைத்து நிறைய காரியங்களை செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதிகமான வெற்றிகளை கட்டாயமாக நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது காதலர் நீங்களே உங்களுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். ஸோ இன்னைக்கு காதலை பகிர்வதற்கு சரியான தருணங்கள் அமைந்துள்ளது. இனிமேல் உங்கள் காதலர் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களது மனக்கவர்ந்த காதலரிடம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாக நண்பர்களே. உங்களது மனக்கவர்ந்த காதலருடன் உங்களால் போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் போனாலும் அது குறித்த விளக்கத்தையும் நீங்கள் உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அவரை அலட்சியம் செய்யற மாதிரி நினைச்சுக்காங்க. உங்க காதலர் நீங்கள் அலட்சியம் படுத்துறது மாதிரி அவங்க உணர்வாங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்களுடைய நிலைமைகளை புரிய வைத்து நீங்கள் மிக மிக சிறப்பாக காதல் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம்.
வீட்டில் அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகுங்க. காஃபி பழக்கத்தை கண்டிப்பாக விட்டொழிக்கணுங்க. குறிப்பாக இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இன்னைக்கு காஃபி பழக்கத்தை விட்டொழிக்க ஆரம்பிங்க. இன்றைய முதல் ஆரம்பிங்க நண்பர்களே. உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் சில பேர் உங்ககிட்ட சகோதர சகோதரிகள் நிதி உதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் அவருக்கு உதவி செய்வது நல்லது நண்பர்களே. இல்லைன்னா நீங்க நெருக்கடியில மாட்டிக்க கூடாது. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க. உங்களுடைய ஆரம்ப கால டீனேஜில் நீங்கள் செய்த செல்லமான குறும்புகளை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசி ஜாலியாக சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் பிரகாசிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறந்த நபரை இன்றைய தினம் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நபரை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் அதிகமான நேரத்தை நீங்கள் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் செலவிடுங்கள். இன்றைய தினம் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்க. அப்படியே கொஞ்சமாக முயற்சி பண்ணினாலும் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் பணம் அதிகமாக கிடைத்தாலும் செலவும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குங்க நண்பர்களே. எனவே பண வரவுகளும் செலவுகளும் உங்களுக்கு சரிசமமாக அமையக்கூடிய ஒரு நாள். பொருளாதார வளர்ச்சி எனக்கு இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வு பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைகிறது. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, வெற்றிகரமான ஒரு நாள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு ஆகாய நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு நாளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை புதுவிதமான அப்ரோச்சில் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா அதிகமான வெற்றிகள் உண்டு. அதை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்வீங்க. செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை இன்னைக்கு கையாளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஒரு புதுமையான நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் உங்களது மாமனார் வழி உறவினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான காரியங்களை முயற்சித்து பாருங்கள். ஒத்துழைப்பு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் நிறைய தருணங்கள் இன்னைக்கு அமையுங்க. பாகப்பிரிவினை சொத்து பிரிவினை சம்பந்தமான முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் அதிகமாக செய்யணும்ட்டு ஆர்வமாக செயல்படுவீங்க. இடமாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளும் உங்கள் மனசில் இன்னைக்கு ஓடிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் கண்டிப்பாக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், நிலுவையாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் இன்னைக்கு கை கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. எனவே பெண்டிங்கான சில ப்ராஜெக்ட் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுடைய எண்ணங்கள் பாகப்பிரிவினை சொத்து பிரிவினை சம்பந்தமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.